கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 15 வசனம் 6. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பாரம்பரியத்தின்படி அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ வேண்டும். பரிசேயர் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டார்கள். ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளை கர்த்தர் உரைத்தபடி அல்ல, தங்கள் பாரம்பரியத்தின்படி கர்த்தருடைய கற்பனைகளை மாற்றி கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி அல்லாமல் அவர்களாகவே உருவாக்கி பாரம்பரியமாய் அதை செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை கர்த்தர் நம்மிடம் விரும்பாமல், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை கை கொண்டு வாழ்வதையே கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 15:6 உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களில், மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறோமா அல்லது கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிறோமா? இந்நாட்களிலே சபைகளிலே அநேக காரியங்களில் மனுஷ போதனைகளை பின்பற்றி பாரம்பரியமாய் அதை செய்து வருகிறார்கள். நாம் மனித போதனைகளை பின்பற்றாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்து வருகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதன் உண்டு பண்ணின பாரம்பரியத்தின்படி நாம் வாழ்வோமானால் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ முடியாது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. உதடுகளினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இருதயமோ கர்த்தரை விட்டு தூரமான ஒரு வாழ்க்கையாகவே காணப்படும். வேத வார்த்தைகளை தினந்தோறும் ஆராய்ந்து கர்த்தர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார், நம்மிடம் எதை விரும்புகிறார் என்று நாம் கற்று அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்வோமானால் கர்த்தருடைய நாமத்தை நிச்சயமாக நாம் மகிமைப்படுத்த முடியும். ஆகவே பாரம்பரிய கிரியைகளை விட்டு வேத வார்த்தைகளை ஆராய்ந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி வாழ்வோம். வேத வார்த்தை இல்லாமல் மனிதன் சொல்லுகிறதை கேட்டு வாழ்வோமானால் வஞ்சிக்கப்படுவோம், நரகாக்கினை அடைய நேரிடும். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி தினந்தோறும் வேத வார்த்தைகளை தியானித்து பாரம்பரியத்தை விட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க பழகுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் பாரம்பரியத்தின்படி அல்லாமல் உமக்கு பிரியமாய் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். வேத வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.